சங்கரம் சிவசங்கரம் ஆன்மீக திருக்கூட்டத்திற்கு என் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் எளிதில் வசப்படாது. யாருக்கு வசப்படுதோ அவங்கள தான் ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த ஞானிகள், யோகிகள், மகான்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் மனிதர்கள் மீது ஒரு அபாரமான பரம கருணை வச்சிருக்காங்க. அந்த கருணையினால தான் அவங்க தான் ஆன்மீகத்தில் பெற்ற நல்ல பல சக்தியை மக்களுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்த ஒருத்தர் தான் கணக்கம்பட்டி மூட்டை சாமியார் அப்படின்னு சொல்றவர். அவரை நான் 11/6/2009 நான் சந்திச்சேன். அவரை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கணவன் மனைவி. கணவன் ரொம்ப வயதானவர். அவர் இறக்குற தருவாயில் இருக்கிறார். அந்த அம்மா கணவன் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மாவை ஒரு மகான் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகிற போது இந்த அம்மாவை பார்க்குறாங்க. பார்க்குற போது நயன தீட்சை அப்படின்னு பேர். பார்க்குற போது இந்த அம்மாவை ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. எப்படின்னா, சுமங்கலியாக இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. மனசுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. வெளிநாடுகள்ல இருந்து அப்பா உடம்புக்கு முடியல, அவர் தவறிடுவாரு அப்படின்ட்டு குழந்தைங்கெல்லாம் இங்க காத்திருக்கிறாங்க. ஆனா உயிர் போகல. பல மாதங்கள் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அப்படி தெரியாத போது அந்த பிள்ளைங்க எல்லாம் போய் அவங்க குடும்பத்துல வேண்டிய ஒருத்தர்கிட்ட போய் யோசனை கேட்குறாங்க. யோசனை கேட்குற போது அவங்க ஒரு முக்கியமான ஆட்கள்கிட்ட அவங்கள அனுப்புறாங்க. அங்க போற போது, உங்க அப்பாவினுடைய உயிர் அவ்வளவு எளிதில் பிரியாது. ஏன்னா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா காவலா இருக்கிற போது ஒரு மகான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு, தீர்க்க சுமங்கலி அப்படின்னு சொல்லி. அப்ப அவருடைய ஆசீர்வாதம் இவரை உயிரை பிரிக்காம காக்காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த மகான் சொன்னாலே தவிர உங்க அப்பாவினுடைய உயிர் இப்ப போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எங்க இருக்காரு என்ன அப்படின்னு சொல்ற போது ஒரு குழு கொடுக்குறாங்க. அந்த மகானை போய் பார்க்குறாங்க. அவர் அப்படியா அப்படின்னு சொல்றாரு. அங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மகான் சொல்லிதான் இந்த கணக்கம்பட்டி சாமியை போய் நான் பார்க்க போனேன். நான் பார்க்க போனது 11/6/2009. எதுக்காக போனேன் அப்படிங்கிறத இன்னொரு மகானை பற்றி சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன அதிசயம் பண்ணாரு அப்படின்னு சொல்றேன். போன முறை நான் சொல்ற போது சாக்கடை சாமியை பற்றி அவர் செய்த அதிசயத்தை பற்றி சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 3 பேரும் சேர்ந்துதான் அந்த அதிசயத்தை செய்தார்கள். அதனாலதான் இந்த அதிசயம், இப்ப சொல்ல போறவருடைய அதிசயம், அடுத்து சொல்ல போறவருடைய அதிசயம், 3ஐயும் சேர்த்து 3வது காணொளியில நிறைவுல நான் அதை உங்களுக்கு சொல்றேன். பழனிக்கு நாங்க போயிட்டோம். போனா அவரை நாங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவர் எங்க இருக்கிறாரு என்னமும் தெரியாது எங்களுக்கு. அப்போ ஒரு ஆட்டோவை விசாரிச்சு எங்களை அங்க கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த ஆட்டோ டிரைவருக்கு சாமியாருங்க மேல எல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை. நம்மளுக்கும் சாமிங்களை பற்றி எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஞானம் எல்லாம் கிடையாது, இல்லை அடிப்படை ஞானம் கூட கிடையாது. நாம அந்த ஆட்டோ டிரைவரு எங்க கூட பேசிக்கிட்டே வராரு. என்னங்க ஒரே சாமியார் பூதம் அது இதுன்ட்டு இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. நாங்க ஒன்றும் பேசல. நான், என்னுடைய மனைவி, எங்க குடும்பத்துல இன்னும் 2 பேர் போயிட்டோம்.
அது கணக்கம்பேட்டிக்கு போயிடுச்சு. கணக்கம்பேட்டில இருந்து ஒரு சந்து, ஒரு ஒத்தையடி பாதை, அந்த பாதையில போயிடுச்சு. போனோடனே எங்களுக்கு திரும்பி போக முடியாதுங்க, அது பழனியில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம், திரும்பி போக முடியாதுங்க, அதனால நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னோம். சரிங்க, வெயிட் பண்றேன், நம்மளுக்கு என்ன வெயிட்டிங் சார்ஜ் தானே அப்படின்ட்டு இருந்துட்டு நாங்க போறோம். அப்ப யாருமே இல்லை. அங்கங்க தோப்புல ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். ஐயா, அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது, எப்ப போவார்னு தெரியாது, காத்துக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் வந்தது வந்துட்டோம். நம்மளை அனுப்புனவர் ரொம்ப பெரியவர், அதனால நம்ம அவரை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு நாங்க பாட்டுக்க உட்காந்துட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு ஆம்னி வேன், கருப்பு அல்லது நீல நிறம்னு நினைக்கிறேன், அந்த ஆம்னி வேன் வந்தது. ஆம்னி வேன்ல இருந்து ஒருத்தர் இறங்கினார். இறங்கினா ஒரு குள்ளமான உருவம், ஓரளவுக்கு நல்ல தேகக்கட்டு, பச்சை ட்ரெஸ் போட்டிருக்காரு, பச்சை துண்டை மேலே உருமா மாதிரி கட்டியிருக்காரு, ஒரு மூட்டை மாதிரி இந்த இடத்துல தொங்க விட்டுருக்கிறாரு. ரொம்ப சாதாரணமான கிராமத்தானுடைய நடையில அவர் நடந்து வர்றாரு. நம்மளை அனுப்பிச்சவங்க ரொம்ப பெரியவங்க, இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால எனக்கு இயல்பாகவே ஒரு பயம். நான் அப்படி ரொம்ப ஓரமா போய் நின்றுக்கிட்டேன். நின்ன போது அவர் அந்த பக்கம் கிராஸ் பண்றாரு, ஒரு 2 பேரை கூப்பிடுறாரு, அந்த மண்வெட்டி எடுத்து வெட்டியா அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் அந்த கல்லை எடுத்து அந்த பக்கம் தூக்கி போடியா அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் அந்த செத்தையெல்லாம் இருக்கு அதெல்லாம் அங்க எடுத்து போடியா அப்படிங்கிறாரு. பார்த்துக்கிட்டே வந்தவர் என்ன பாக்குறாரு, போய் அந்த இடத்துல போய் உட்காரியா அப்படிங்கிறாரு. ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிராமத்து பாஷையில போய் அந்த இடத்துல போய் உட்காரியா அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் உள்ள பயம், அதனால நான் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு இப்படின்னு திரும்புறாரு. யோ, உன்னை அங்கேயா உட்கார சொன்னேன், போயா அந்த அருகம்புல்லு மேல உட்காரியா அப்படிங்கிறாரு. பயந்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே ஏறி போய் அருகம்புல் மேல உட்காந்துட்டேன். நான் உள்ளேயே சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். யாரு என்னை அனுப்புனாரோ அவரை நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் பேசுறதெல்லாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள பெரிய பயமா இருக்கு, என்னை இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கே அப்படின்னு. அவர் என்னை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. இதெல்லாம் அங்க அவ்வளவு எளிதில் நடக்கிற விஷயம் இல்லைன்னு பக்கத்துல இருந்து சொல்றாங்க. அவர் அந்த ஓரமா இருக்கு அந்த அருகம்புல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கயா, உடம்பு கொஞ்சம் இலக்கிட்டோம், மேல பாரியா அப்படிங்கிறாரு. நான் 2 புல்ல பிடுங்குறேன், மேல பாக்குறேன், அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். 5 நிமிஷம் உட்கார்ந்தோடனே அவர் ஒன்றும் போக சொல்லல, எனக்கு என்ன செய்யணும்னு அடுத்து தெரியல. அதனால நான் கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம இனி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறேன். கிளம்புற போது என்னுடைய மனைவி மரியாதை நிமித்தமா மூட்டசாமியாரை பார்த்து வணக்கம் வைக்கிறதுக்காக 2 எட்டு முன்னால வராங்க. அவரை இவ்வளவு பேச்சுன்னு கிடையாது, இங்கிலீஷ்ல அன்பார்லிமெண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ரொம்ப கொச்சையா திட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வார்த்தைகளை சொல்லி அவங்கள பயங்கரமா திட்டுறாங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணி, பயங்கரமா திட்டுறாங்க. இவ்வளவுதான் கிடையாது, அவ்வளவு ஒரு மோசமா திட்டுறாரு, கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்றாரு. அவர் மகானாச்சே, அவர் என்னத்துக்கு பண்றாருன்றதெல்லாம் அவருக்கு தானே தெரியும், அவருக்கு தானே வெளிச்சம் அப்படின்ட்டு அவங்க அந்த திட்டையெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பின்ன நகர்றாங்க. பின்ன நகர்ற போது ஆட்டோக்காரரு இப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த ஆட்டோக்குள்ள இறங்க போறாரு. காலில் நறுக்குன்னு ஒரு முள்ளு குத்திருச்சு. முள்ளு குத்தோடனே அவர் இப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தனே மூட்டசாமி அவரை பார்த்து சொல்றாரு, போயா ஊசி போட்டாச்சுல்ல, கிளம்பு, கும்பிட்டாயன்னா கும்பிடாட்டியா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான்யா, கிளம்பு அப்படிங்கிறாரு. வர்ற போது அவருக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, மூட்டசாமியார் மேல ஒரு நம்பிக்கையும் கிடையாது. திட்டிட்டு வந்தார், இன்னும் சொல்ல போனா திட்டிட்டு வந்தார், அது வேணாம், அது திட்டிட்டு வந்தார். ஆனா போற போது முள்ளு குத்துது, முள்ளு குத்துறத பாக்குற தூரத்துல கிடையாது, ரொம்ப தூரமா இருக்காரு.
அவரு. நான் தான் அவர் பக்கத்துல இருக்கேன், ஆட்டோ டிரைவர் பக்கத்துல இருக்கேன். அப்ப முள்ளு குத்துன ஊசி போட்டாச்சுல, ஓயா எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான், கிளம்பு அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, அப்ப ஒருத்தருடைய பிளெஸிங் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த மூட்டை சாமியாரு ஆரம்ப காலங்கள்ல பழனி ஆண்டவர் கோயில், பழனி ஆண்டவர் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த காலேஜ் ஓரமா நின்றுக்கிட்டு வர்றவங்க போறவங்களுக்கு விபூதி கொடுத்துட்டு. இதுதான் அவர் பற்றிய ஆரம்ப காலத்து செய்தி. அவர் தன்னுடைய மூட்டைக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருன்னு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. வேணும்னா பூடகமா 1 2 3 தடவை சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த பகுதியிலேயே ரொம்ப காலமா இருந்த ஒருத்தர் சொன்னாரு, உள்ள இந்த குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சிருப்பாரு, அல்லது யாராவது கீழே விட்டுட்டு போனா அந்த செருப்பை எடுத்து வச்சுக்குவாரு, அல்லது கீழே ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தா அதை எடுத்து வச்சுக்குவாரு. இந்த மாசான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்குங்க எடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னா, சித்தன் போக்கு சிவன் போக்குங்க, அவர் என்ன செய்யறாருன்னு எங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சரியும் கூட, அதுதான் சரியும் கூட. அப்படிப்பட்ட மகான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வர்ற போது எங்க கிட்ட பேசிக்கிட்டு வந்த ஆட்டோ டிரைவரு சொல்லிட்டு வர்றாரு, எங்களுக்கே இது ரொம்ப புதிய அனுபவமா இருக்குங்க அப்படின்னா, உங்களால எங்களுக்கும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவரை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு தான் நான் கண் முன்னால பாக்குறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த கணக்கம்பட்டி சாமியோட எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அடுத்த காணொளியில இன்னொரு சித்தரை பற்றி பேசிட்டு அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.